அதாவது நாளைய தலைமுறையை எப்படி தாய்மார்கள் ஒரு சிறந்த தலைமுறையா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு சகோதரி மார்க்க கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அவங்களுடைய கருத்தை எடுத்து வச்சாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான வரவேற்கக்கூடிய விஷயம்தான். மார்க்க கல்வி அப்படிங்கிறது ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி பொதுவாக நாம் சிறு வயதிலிருந்தே அதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அடுத்ததான் ஒரு சிறந்த தலைமுறைய தாய்மார்கள் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த தாய்மார்களுடைய ஒரு நல்ல வளர்ப்பு, குழந்தைகளை அந்த தாய்மார்கள் நல்ல வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அந்த பெற்றோர்கள் அந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா உதாரணங்களாக செயல்படணும். அதாவது பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தாட் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கு. இன்றைக்கு நம்மளுடைய சமூகத்துல பெண்களுக்கு மத்தியில நம்ம பிள்ளைய ஒரு நல்ல பிள்ளையா ஆக்கணும், ஒரு சாலிகான நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையா வளர்க்கணும்னா அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் மைண்ட்ல இருக்கு. அது சொல்லவும் செய்யணும், அது ஒரு பக்கம். அதை விட கூடுதலாக நம்ம கிட்ட என்ன ஒரு பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் நாம் எப்படி இருக்கணும், உதாரணமாக செயல்பட வேண்டும். இன்னைக்கு பொதுவா பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல அத்தா வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. யாராவது கேட்டு வராங்க, அத்தா இருக்காங்களான்னு கேட்டா பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லி கொடுக்கறது, அத்தா வீட்டுல இல்லைன்னு போய் சொல்லு. அப்ப அந்த பிள்ளைங்க அந்த விஷயத்த பார்க்கும், அம்மாவே பொய் சொல்றாங்க, அப்ப நம்ம பொய் சொன்னா என்ன தப்பு, ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுட்டு அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு மாத்தி பேசக்கூடிய அந்த பழக்கம் ஆரம்பிக்கும். அப்ப ஒவ்வொரு விஷயமும் ஒரு தலைமுறைய சிறந்த தலைமுறையாக நம்ம மாத்தணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு நாம் பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேரண்ட், பேரண்ட்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர். அதாவது ஒரு ஆசிரியர்கள் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு முதல் பெற்றோர்கள், பெற்றோர்கள் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம சமூக பெண்கள் எப்படி ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், மக்தப் மதரசால போய் விட்டுட்டோம், அங்க இருக்கிற ஆசிரியர்கள் பிள்ளைங்களை பாத்துக்குவாங்க, கரெக்டா கொண்டு வந்துருவாங்க. பிள்ளைங்களை நம்ம ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல்ல போய் சேர்த்துட்டோம், அந்த கிளாஸ் டீச்சர் நம்ம பிள்ளை டெய்லி அந்த பிள்ளையோடைய அப்டேட்டை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், பிள்ளைங்களை கரெக்டா கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல இன்னைக்கு தாய்மார்களுடைய நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர்களை எல்லாம் விட கூடுதல் பொறுப்பு ஒரு பிள்ளைய நல்ல பிள்ளையா, ஒரு நாளைய தலைமுறை ஒரு சிறந்த தலைமுறை ஆக்கணும், ஒரு பிள்ளைய நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையா வளர்க்கணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய அந்த உதாரணமான கண்டிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பாடல் வரிகள் கூட பார்க்கலாம், என்ன அப்படின்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினேன்னு சொல்லுவாங்க. அதாவது 1400 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸா சொல்லிட்டாங்க. நம்ம மக்கள் மனசுல சினிமா பாட்டு அப்படின்னு வரப்பதான் நல்லா போய் மனசுல போய் பதியுது இல்லையா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு பிள்ளையும் எதுலதான் பிறக்குது, இயற்கை மார்க்கமா இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய மார்க்கத்துல தான் பிறக்குது. அப்ப அந்த பிள்ளை ஒரு நெருப்பு வணங்கி ஆகிறதோ, அவன் ஒரு யகூதி ஆகிறதோ, கிறிஸ்தவன் ஆகிறதோ எல்லாமே யாருடைய கையில இருக்கு, பெற்றோர்களுடைய வளர்ப்புலதான் இருக்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ ஒரு குழந்தை சிறந்த குழந்தையாக மாறணும், ஒரு தலைமுறை சிறக்கணும்னா அது ஒரு பெண்ணினுடைய கையில கண்டிப்பா, ஒரு தாய் தந்தையை விட ஒரு தாயினுடைய கையில நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தை நல்ல கண்டிப்பான முறையில குழந்தைகளை வளர்த்தா அப்படின்னா ஒரு தலைமுறையே சிறந்த தலைமுறையை ஆக்க முடியும். நிறைய சஹாபிய பெண்மணிகளுடைய ஹதீஸ்கள் எல்லாம் உதாரணமா பார்க்கலாம். ஒரு சஹாபிய பெண்மணி என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அந்த சஹாபிய பெண்மணி ஹாரிசா பின் சுராக்கா அப்படின்னு சொல்ற பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மகன் ஹாரிசா அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, போர்ல கொலை செய்யப்பட்டுட்டாங்க, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். எப்படி எந்த நிலையில அந்த சஹாபி இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் நிம்மதியா போயிருவேன், இல்ல வேற நிலையில இருக்கிறாங்கன்னா என்னுடைய நிலைமை என்னன்னு நீங்க பாப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பெண்மணி கேட்கிறாங்க. அப்ப அந்த கேட்கறதுக்கான காரணமா என்ன அப்படின்னா அந்த பெண்மணி அந்த பிள்ளைய நல்ல ஒரு பிள்ளையா வளர்த்து போர்ல போர் செய்ய வச்சு ஷஹீத் ஆக்குனதுனால ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, என்னுடைய
என்னுடைய வளர்ப்பு சரிதானா, என் பிள்ளை என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் கொடுக்குறாங்க? உன்னுடைய மகன் சொர்க்கத்துக்கு வந்து பல படித்தரங்கள் இருக்குது. உன்னுடைய மகன் வந்து உயர்ந்த சொர்க்கமா இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு அந்த தாயாருக்கு வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஒரு நற்செய்தியை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்துல, நல்ல தலைமுறை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுடைய சொல் 1000 வார்த்தைகளை விட ஒரு 10 நடத்தைகள் வந்து ரொம்ப சிறந்தது. ஒரு 10 நன்னடத்தையா நம்ம நடந்து காமிச்சோம் அப்படின்னா அது பிள்ளைகளுடைய உள்ளத்துல நல்ல ஆழமா பதியும். அதன் மூலியமாக நாளைய தலைமுறை என்ன செய்யலாம், நாம ஒரு சிறந்த தலைமுறையாக உருவாக்கலாம். இன்னும் எப்படிலாம் ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் சகோதரிகள் வந்து உங்க முன்னாடி பகிர்வாங்க. முன்பு பேசின சகோதரி சொன்னாங்க, பெற்றோர்கள் வந்து உதாரணமாக செயல்படணும், பிள்ளைகள் வளர்ப்பதில் பெற்றோர்கள் உதாரணமாக செயல்பட்டு பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கணும்னு சொன்னாங்க. உண்மையாகவே பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்குறது, ஒழுக்க நெறியோடு வளர்க்குறது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது சுமத்தப்பட்ட கடமையாக இருக்குது. ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்பாளி தான். ஆனால் நம்முடைய சமூகத்தில் பொதுவாகவே ஒழுக்க நெறி, மரியாதையாக நடந்துக்கிறது, கற்பு நெறியை பேணுறது, இது எல்லாமே பெண் பிள்ளைகள்கிட்ட தான் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ஆண் பிள்ளைகள்கிட்ட அவ்வளோக்கா யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு பெண் பிள்ளை வந்து கோபமாக பேசினாங்கன்னா, பொம்பளை பிள்ளை இவ்வளோ கோவப்படலாமா, பொம்பளை பிள்ளை இப்படி கெக்க பிக்கன்னு சிரிக்கலாமா, பொம்பளை பிள்ளைன்னா அடக்க உடக்கமாக இருக்கணும், பொம்பளை பிள்ளைன்னா பெரியவங்களை மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்கள் மேலதான் எல்லா ஒழுக்கத்தையும் திணிப்பாங்க. ஆம்பளை பிள்ளைன்னா இப்படிதான் இருப்பான், ஆம்பளை பிள்ளைன்னா அப்படிதான் திமிரா பேசுவான், ஆம்பளை பிள்ளைன்னா இப்படிதான் கோவப்படுவான்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைங்க செய்யற இந்த விஷயங்களை வந்து அலட்சியமாக விடக்கூடிய சமுதாயமாக தான் நம்முடைய சமுதாயம் இருக்குது. இப்ப ஒரு ஆணு அவனோட கல்லூரி படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, நிறைய இடத்துல அந்நிய பெண்களை பார்ப்பாங்க. இந்த அந்நிய பெண்களோடு நெருக்கமாக பழகுவது, அவங்களோட சேர்ந்து சுத்துவது, அவங்களோட விருப்பப்பட்டு காதலிப்பது, தனித்து வாழுவது, இது எல்லாமே வந்து சமுதாயம் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்காது. அதே ஒரு பெண்ணு ஒரு அந்நிய ஆணோட நெருக்கமாக இருக்கிறாங்க, அவரோட சேர்ந்து தனியா வெளியே போறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை நம்முடைய சமூகம் வந்து ஒரு விபச்சாரியாக தான் சொல்லும். ஆனா ஒரு ஆணை தண்ணி தெளிச்சு விட்டுரும். நான் இங்க இந்த பெண்ணை வந்து ஆண்களை தண்ணி தெளிச்சு விட்டதை போல விடுங்கன்னு சொல்ல வரல. இந்த ஆண் செஞ்ச தவறுமே பெண் செஞ்ச தவறு போல பெரிய தவறு தான். அல்லாஹ்வின் பார்வையில 2 குற்றமும் ஒரே குற்றம் தான். அல்லாஹ் வந்து ஒரே மாதிரி தான் பாக்குறான் அப்படிங்கறதான் சொல்ல வர. இப்ப எனக்கு முன்னே பேச சகோதரி சொன்னாங்க, பாலியல் வன்கொடுமை வந்து வருடத்துக்கு வருடம் ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்புகளை சொன்னாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேட்கிறப்ப பொதுமக்கள் சொல்லுவாங்க, பெண்கள் ஆடை முறை மாறுறதுதான் காரணம், பெண்கள் வந்து கவர்ச்சியாக ஆடை அணிய ஆரம்பிச்சுட்டாங்க, அதனாலதான் இந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அது மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுவும் ஒரு காரணம் தான். ஆண்கள் அவங்களுடைய ஒழுக்கத்தை பேணாமல் இருப்பதும் இன்னொரு காரணம் தான். ஆனாலும் நம்முடைய சமுதாயத்துல ஆண்களை வந்து தட்டி கேட்பதுல ரொம்ப தயக்கமுடையவர்களாக தான் நாம இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில் வந்து இறுதி பெருரையை முடிச்சுட்டு ஃபதல் பின் அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞனை வந்து பின்னாடி உட்கார வச்சு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அழைச்சிட்டு போறப்ப ஒரு இளம் பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கேள்வி கேட்கறாங்க ரசூல்லாட்ட. அந்த இளம் பெண் அழகானவங்களாக இருக்கிறாங்க, ஃபதல் பின் அப்பாஸ் அவங்களுமே அழகானவங்களாக இருக்கிறாங்க. இப்ப இந்த ஃபதல் பின் அப்பாஸ்ங்கிற இந்த அழகான இளைஞன் என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணையே கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பெண்ணும் நம்மளை யாரு கூர்ந்து பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணிட்ட கேள்வி கேட்கல, நீ எப்படி தனியா இங்க வரலாம், இன்னொரு ஆளோட நீ வந்திருக்க கூடாதா, நீ எதுக்கு இந்த நேரத்துல ஏன்ட்ட வந்து இப்படி கேட்கிறன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணு மேல பழிய சுமத்த பார்க்கல. அந்த ஃபதல் பின் அப்பாஸின் முகத்தை திருப்பி விட்டாங்க. அந்த பெண்ணை பார்க்காதவாறு ஃபதல் பின் அப்பாஸ் இந்த ஆணின் முகத்தை திருப்பி விடுறாங்க. திரும்ப அந்த ஃபதல் பின் அப்பாஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணையே திரும்பி கூர்ந்து பாக்குறாங்க. திரும்ப ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா அந்த ஆணின் முகத்தை தான் திருப்பி விடுறாங்க. இந்த இடத்துல ரசூல்லா வந்து இந்த ஆணை தான் கண்ணியமான முறையில வந்து திருத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் வந்து குரான்ல பெண்களுக்கு வந்து ஹிஜாபின் வசனத்தை வந்து சொல்றான். நம்பிக்கை கொண்ட பெண்களே, உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், கற்பை பேணி கொள்ளுங்கள், உங்கள் அலங்காரத்தை வெளியே காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல பெண்களுக்கான ஹிஜாப் வசனத்தை அல்லாஹ் சொல்றான். இதை வந்து நம்ம பெற்றோராகிய நாம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பெண் பிள்ளை வந்து 7 வயசு ஆயிடுச்சு 8 வயசு ஆயிடுச்சுனாலே வெளியே வந்தாலே மக்கனா போட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஹிஜாபை வந்து நம்ம பெண் பிள்ளைகள் சரியாக பேணணும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ஆனா இந்த ஆணுக்கும் ஒரு ஹிஜாப் இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துட்டோம்.
இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் வந்து பெண்ணுக்கான ஹிஜாப் வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடியே ஆணுக்கான ஹிஜாப் வசனத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நம்பிக்கை கொண்ட ஆண்களே உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்கள் கற்பை பேணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அல்லாஹ் வந்து பெண்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆனா ஆணுக்கு பெண்கள் பார்வையை தாழ்த்தணும் அப்படிங்கிற இந்த ஹிஜாப் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வளர்க்கறதே கிடையவே கிடையாது. பொதுவா ஆம்பளை பிள்ளைங்க வந்து தாய்மார்கிட்ட தான் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க, எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோராகிய நம்ம வந்து நம்ம படுற கஷ்டத்தை பிள்ளைங்கள்ட்ட சொல்லக்கூடாது, பிள்ளைங்களை நல்ல முறையில வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம இருக்கிறோமே தவிர பிள்ளைங்களுக்கு வந்து கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். பிள்ளைங்களுக்கு வந்து பெண்ணா ஒரு கண்ணியமான பார்வையில நீ பார்க்கணும், ஒரு பெண்ணை வந்து நீ பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், பெண்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் படுற கஷ்டத்தெல்லாம் சொல்லி வளர்க்கணும். ஒரு பெண்ணை நீ பாக்குற அப்படின்னா கண்ணியமான பார்வையில பார்க்கணும், ஒரு பெண்ணை நீ கண்ணியமான முறையில நடத்தணும் அப்படிங்கறத தாய்மார்கள் வந்து சிறு வயதுல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கணும். தலைக்கு மேல வசந்துட்டாங்கன்னா நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதனால சின்ன பிள்ளையில இருந்தே பிள்ளைங்களுக்கு இதை சொல்லியே தான் நம்ம வளர்த்து ஆகணும். இதுல தாய்மாருக்கு மட்டும்தான் முழு பங்கா, தந்தையில முழு பங்கும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு எல்லாம் உண்டு. அதுக்கு அடுத்த சகோதரி பதிலளிப்பாங்க. சரியா சொன்னீங்க, கரெக்டு தான். ஒரு குழந்தைங்க வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஓம் பிள்ளை அதான் தப்பு செஞ்சுட்டான், பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க மாட்டியா அப்படின்னு தந்தை வந்து ஒரே வார்த்தையில கேட்டு போயிடுவாங்க. ஆனா தந்தைக்கு எவ்வளவு பங்கு இருக்குன்னு சொல்லி ரசூலா சொல்லிட்டாங்க, எந்த இடத்துல தந்தை இருக்கணும் அப்படின்னு. சிறந்த நட்பு கொள்வதற்கு தகுதி படைச்சவங்க யாருன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது முதல்ல உன் தாய், ரெண்டாவது உன் தாய், மூணாவது உன் தாயின்னு சொல்லிட்டாங்க. பெண்ணுக்கு தாய்க்கு பெரும் பொறுப்பு இருக்குதான், அதுக்குன்னு தந்தை வந்து எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி விலகிட முடியுமா? நாலாவது அவன் தந்தைன்னு சொல்லி நாலாவது இடத்த கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நாலாவது இடம் இப்ப பெண்கள் ஒரு தந்தையினுடைய கடமையை பத்தி தான் வருது. ஒரு பிள்ளைங்களுடைய நாளைய தலைமுறையை வளர்க்கறதுக்கு தாய்மார்கள் மட்டும் பொறுப்பு கிடையாது, தந்தைமார்களும் பொறுப்பு தான் என்பது வந்து நம்ம விளங்கிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தந்தைமார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன வயசுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், என்னுடைய தந்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நாங்க ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஆடைகளுக்கோ ஒரு உணவுகளுக்கோ ரொம்ப சிரமப்பட்டு வளர்ந்தோம், நான் எங்க பிள்ளைங்க அப்படி வளர்க்கக்கூடாது, 2K கிட்ஸை எல்லாம் தாண்டி எங்க பிள்ளைங்க வளர்றாங்க, அவங்கள நான் நல்ல முறையில வளர்க்கணும், ஆடையிலையும் சரி யாரையும் எதிர்பார்த்து நிக்க கூடாது, யாரையும் பார்த்து ஏக்கத்தோட நிக்க கூடாது, எல்லாத்தையும் நான் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தப்புதான். ஆனா பிள்ளைங்க பக்கத்திலேயே இருந்து கொடுத்துருக்கணும், அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பக்கத்திலேயே இருந்து நிறைவேற்றி இருந்தா பிரச்சனை இல்லை. என்ன செய்யறாங்க, எதிர்காலத்தை நோக்கி ரொம்ப தூரம் போயிடுறாங்க, ரொம்ப தூரம் விட்டு போறதுனால பிள்ளைங்களுடைய உள்ளத்துலேருந்தும் கொஞ்சம் விலகி போயிடுறாங்க. பிள்ளைங்களுடைய அந்த கவனத்தை பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காம வெளிநாட்டுக்கு போனதினுடைய விளைவு என்ன ஆகுது, பிள்ளைங்களுடைய தேவைகள் எல்லாம் கிடைச்சிருது. ஐபோன் வேணுமா 10 வயசுல கிடைச்சிருது, ரொம்ப பெரிய கியர் வச்ச சைக்கிள் வேணுமா கிடைச்சிருது, செல்போன் வேணுமா கிடைச்சிருது, ஐபேடு வேணுமா கிடைச்சிருது. இன்னைக்கு நமக்கு தெரியாத, வயதானவர்களுக்கு தெரியாத, இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் பிஞ்சு குழந்தைங்களுக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தந்தைமார்கள் தங்களுடைய கஷ்டத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லாம வளர்த்ததினுடைய விளைவு. கேட்ட உடனே கிடைச்சிச்சுன்னா பிள்ளைங்க அந்த தந்தை அதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எந்த வேலை செய்து இந்த பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க, இந்த பொருள் நமக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த பொருளுக்கு பின்னால் நம்முடைய தந்தையினுடைய கஷ்டம் என்ன இருக்குன்னு என்ன செய்யணும், சொல்லி வளர்க்கணும். அப்பதான் பிள்ளைங்க ஒழுக்கத்தையும் பேணுவாங்க, அதே மாதிரி நல்ல செல்வத்தையும் சுருக்கமான விதத்துல அழகான முறையில் நடந்து கொள்ளுவாங்க. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து போதையின் பக்கம் போறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தந்தையினுடைய அந்த நட்பு இல்லாததுனாலதான். எது கொடுக்கு போதை வந்து என்ன கொடுக்கும், அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்க வைக்கும். அவங்க பட்ட கஷ்டம், அதே மாதிரி மன அழுத்தம். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் மன அழுத்தத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களோ கல்வியின் மூலமாகவோ இல்லை இன்னும் பிற சூழ்நிலைகள் மூலமாகவோ சமுதாயத்தின் மூலமா படக்கூடிய கஷ்டத்தின் மூலமாகவோ எதிர்படக்கூடிய சவால்கள் மூலமாகவோ நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு தீர்வா என்ன தேடுறாங்க, தாய் தந்தையை நண்பர்களாக தேடி போய் அதுக்கு தீர்வு தேடி இருக்கணும். ஆனா தாயும் அதற்கு சரியா கவனிக்காம தந்தையும் கூட இல்லைன்னு சொன்னா தந்தையினுடைய அந்த பிள்ளைங்களுடைய நிலை என்ன ஆகும், அந்த போதையின் பக்கம் போறாங்க. போதை வந்து என்ன செய்யுது, அவங்களுடைய மன அழுத்தத்தை எல்லாம் போக்குது, அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம். அதான் சொல்லுவாங்கல்ல, புண்பட்ட உள்ளத்தை புகை விட்டு ஆத்து. இப்ப புகையெல்லாம் குறைஞ்சிருச்சு, இப்ப என்னன்னா தண்ணீர் விட்டு உள்ளக்க தண்ணீரை இறக்கி ஆத்திக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தந்தை சமூகத்தை அதிகமாக அறிந்த ஒரு ஆண்மகன் பிள்ளைங்களுடைய கூட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பிள்ளைங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறந்ததாக அமையும்.
ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் லொக்மான் என்ற ஒரு நல்லடியாரை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சிறந்த ஒரு மனிதர் தான், அவர் இறை தூதர் இல்லைன்னாலும் சிறந்த அவர் செய்த உபதேசத்தை தன்னுடைய பிள்ளைக்கு ஏன் புனையலா துஷ்ரிக் பில்லா, முதல்ல இறையச்சத்தை பத்தி இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, நீ எப்படி பேசணும், நீ எப்படி நடக்கணும் என்பதையெல்லாம் ஒரு தந்தை மகனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இதே மாதிரி தானே ஒவ்வொரு தந்தையும் தோளோடு தோள் போட்டு தோள் மேல கையை போட்டு ஒரு நண்பனாக நட்பு வட்டாரத்துக்குள் தன்னுடைய பிள்ளைக்கு கொண்டு வந்து நாம என்ன செய்யணும், பிள்ளைங்களை வளர்க்கணும். இது ஒரு தந்தையினுடைய பங்கீடு அதிகம். அது அல்லாம பள்ளிக்கு தொடர்புடைய பிள்ளைங்களாக மாத்தணும்னு சொன்னா ஒரு தந்தையால தான் முடியும். தாய் எத்தனை நாளுக்கு பள்ளிக்கு வருவாங்க? ஒரு தந்தை தான் ஒரு நாளைக்கு 5 முறையோ 6 முறையோ அதிகமான நேரம் வர முடியும். நம்முடைய பிள்ளைங்களை சேர்த்து சேர்த்து கூட்டு வரும்போது ஒரு இறைவனோடு இணக்கம், இறை பணியோடு இணக்கத்தை அது கொடுக்கும். இறைப்பணி உள்ளத்துக்குள் வந்துருச்சுன்னா தவறான வழிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? அந்நிய பெண்களை தவறான பார்வையை பார்க்கக்கூடிய சூழல் கிடைக்குமா? அதுவெல்லாம் கிடைக்காது. இறையச்சம் உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா அவங்களுடைய குற்றங்கள் குறையும், அவங்களுடைய தீய எண்ணங்கள் குறையும், தீய பார்வைகள் குறையும். இதையெல்லாம் தடுக்கணும்னா ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளோடு ஒன்றிணைந்து வாழணும். பொருள் இன்னைக்கு, பணம் இன்னைக்கு சம்பாதிச்சுக்கலாம், நாளைக்கு கூட எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா பிள்ளைங்களுடைய ஒழுக்கத்தை நாம எப்பவுமே சம்பாதிக்க முடியாது.